என் பிரகாஷ் ரொம்ப அழகான மருமகளை கொண்டு வந்திருக்கான். வா மகனே, வீட்டுக்குள்ள போகலாம். அட அதப்படி உள்ள வித்துடுவேன். முதல்ல உன்னோட அக்கா ரீட்டாவுக்கு ஏதாவது கொடுத்தாகணும். இந்தா வாங்கிக்கோ. வெறும் 500 தானா? எனக்கு அண்ணியோட இந்த வளையல் தான் வேணும். அட என் மகளே, ஒரு வளையல் மட்டும் நல்லாவா இருக்கும்? வா கண்ணா, வலது காலை வச்சு உள்ளவா. ரெண்டு பேரும் வந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இரு மகனே. இனி இந்த வீட்டை சந்தோஷத்தால நிரப்ப வேண்டியது உன் பொறுப்பு தான். ரூபலிங்கவா, இவர் தான் அவினாஷ் அங்கிள். இவர் எங்க அப்பாவோட ரொம்ப பழைய நண்பர். என் அப்பாவுக்கு சமமானவர். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. என்னோட சித்தியும் அத்தையும் சுத்தமான போய் சொல்லிட்டாங்க. அந்த அழகான நிலாவுல பாதியை கொண்டு வந்துட்டேன்னு. நான் அந்த நிலாவுல பாதி இல்லையா? அது தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும். நிலாவுல பாதி இல்ல, முழு நிலாவையே தூக்கிட்டு வந்துட்டேன்னு. ஏன் இவ்வளவு புகழ்றீங்க? அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. உனக்கு பரிசு கூட எதுவும் வாங்கல. உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எதுவும் தெரியாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்க பாசமே ரொம்ப பெரிய பரிசுதான். அப்படியே நீங்க ஏதாவது தர விரும்பினா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் உங்க பத்தி எந்த விஷயமும் என்கிட்ட மறைக்க கூடாது. ஏன்னா எனக்கு பொய்யே பிடிக்காது. அப்படி ஒரு விஷயமே இன்னும் உங்ககிட்ட நான் மறைக்கிறதுக்கு. ஆனா விடிஞ்சிரும். இப்படியே பேசிட்டு இருந்தா வணக்கம் அண்ணி. வணக்கம். நான் கீதா, இந்த வீட்டுல வேலை செய்யறேன். உன்னவா? அக்கம் பக்கம் உங்க அழக பத்தி தான் பேச்சு. அழகு மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க அண்ணி. நல்லாரு. கீதா, நீயா? பாத்தியானி இந்த காலத்து வேலைக்காரிகளை ஏன் என்ன? அந்த மகாராணி சொல்றா, வீட்டுல ஒரு ஆள் அதிகமாயிட்டாங்க, அவருக்கு டபுள் சம்பளம் வேணுமா? ஒரு ஆள் அதிகமானதால யாராவது டபுள் சம்பளம் கேட்பாங்களா? ஆமா, சரிதான் அர்த்தம். அப்போ வீட்டு வேலை எல்லாம் யார் செய்யறது? நான் செய்வேன், வேற யார் செய்வா? நான் இருக்கும்போது வீட்டுல எந்த வேலைய பத்தியும் கவலை வேண்டாம். நான் இருக்கேன்ல, வீட்டை நல்லா பாத்துப்பேன். அப்படின்னா எனக்கு சூடா பஜ்ஜி சுட்டு கொடு. பஜ்ஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குட் மார்னிங். அடடா, என்ன அருமையான விஷயம். நல்லா இரு. அவினாஷ், சரியான சமயத்துல தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? நான் உங்களுக்காக சுட சுட செஞ்சு கொண்டு வரேன். உட்காருங்களேன். ஆனா இது மாமாவோட சேர். ஒண்ணும் பிரச்சனை இல்ல மன்சூக், இங்க உட்காந்து பாரு. உட்காருங்களேன். உட்காரு மகனே. மீனா, உன் கையால செஞ்ச சூடான பஜ்ஜி சாப்பிடணும். ஏன் இல்ல, நானும் ரூபலும் போய் இப்பவே உங்களுக்கு பஜ்ஜி செஞ்சு கொண்டு வரோம். பாபா கண்ணு, சீக்கிரம். ஆமாம்மா, எல்லாருமே இந்த வீட்டுல நல்லவங்க தான். ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. எல்லாரையும் சரியா புரிஞ்சிக்க முடியல. புது இடம் தானே, போக போக எல்லாரையும் புரிஞ்சுப்பேன். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன விஷயம்? என் புருஷன் பிரகாஷ் அப்புறம் என் மாமியார பத்தினது. என் மாமனாரை விட அவரோட நண்பர் அவினாஷ் அன்கிக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. ஏன் நீ இத பத்தி யோசிக்கிறத நிறுத்து. எல்லாரோடையும் பாசத்தோட ஒத்துப்போ. புரிஞ்சுதா? சரிம்மா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, நீயும் உன்னை பாத்துக்கோ. இப்போலாம் திரும்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தையோட ரூம்ல யாரோட சிரிப்பு சத்தம் வருது?
மாமாவும் வீட்ல இல்ல. மருமகளே ரூபல், ஏதாவது பிரச்சனையா? கதவை தட்டாம உள்ள வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சியா? இல்ல அத்தை, அது உங்க ரூம்ல இருந்து அது அவினாஷ் அங்கிளின் புடவைக்கு பிந்து குத்திட்டு இருந்தாரு. அத்தாதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கலாமே, நான் வீட்டுலதான் இருந்தேன். மருமகளே, நீ நாள் முழுசும் வேலை செஞ்சு சோர்ந்து போயிடுற. உனக்கு எதுக்கு தொந்தரவுன்னு நினைச்சேன், சரிதானே? புது புடவை கட்டிருக்கீங்களே அத்தை, எங்கேயாவது வெளியில போறீங்களா? அட, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு உன் மாமனாரோட ஆபீஸ்ல பார்ட்டி இருக்கு, அதனால நாங்க அங்கதான் போறோம். அப்படின்னா மாமா எங்க? மாமா ஆபீஸ்ல இருந்து நேரா பார்ட்டிக்கு வந்துடுவாரு. மருமகளே, இப்ப உன்னோட கேள்வி கேட்கிற வேலை முடிஞ்சுதா? அப்பதான் நாங்க போக முடியும். வாங்க அவினாஷ், நமக்கு லேட் ஆகுது. இவரு என் அப்பாவோட ரொம்ப பழைய நண்பர், என் அப்பாவுக்கு சமமானவர். அவினாஷ், சரியான சமயத்துல தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்காக சுட சுட செஞ்சு கொண்டு வரேன். வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல எனக்கு டீ வேணாம். தண்ணி? அம்மா இல்லையா இங்க? அத்தே, அவினாஷ் அங்கிள் கூட மாமாவோட ஆபீஸ் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா, சரி. அப்பா சொல்லி இருந்தாரு என்கிட்ட. சரி வா, நாமளும் சாப்பிட வெளியில போகலாம். பிரகாஷ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். சரி சொல்லு, என்னாச்சு? சாயங்காலம் அத்தை பெட்ரூம்ல இருந்து யாரோ ஒரு ஆள் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதனால நான் அத்தையோட பெட்ரூமை தொடர்ந்தேன். அங்க அத்தை கூட அவினாஷ் அங்கிள் இருந்தாரு. அதனால நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. அட, உன்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியலனா அதை உனக்குள்ளே வச்சுக்கோயேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அப்புறம் என் குடும்பத்தை பத்தின தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? ஏற்கனவே ஆபீஸ்ல எவ்வளவு டென்ஷன் ஆகுது, அதுக்கு மேல வீட்டுல உன் தொல்லை. பிரகாஷ், மருமகளே, மாமா, நீங்க பார்ட்டிக்கு போகலையா? எந்த பார்ட்டி? எந்த மாதிரி பார்ட்டி? பார்ட்டி நல்லா இருந்துச்சு இல்லையா? ஒரு முத்தந்தா. யாராவது பார்க்க போறாங்க. நாளுக்கு நாள் உங்க சேட்டை அதிகமா ஆகுது. போங்க, வீட்டுக்கு போங்க. உன் பக்கத்துல இருந்து போக மனசு வர மாட்டேங்குது. உண்மையாவே போங்களே. என் டார்லிங், இன்னும் கோபமா இருக்கியா? இதோ காது பிடிச்சிட்டேன். இல்ல பிரகாஷ், என் பேச்ச கேட்காமலேயே என் மேல கோவப்பட்டீங்க. இப்ப கூட பாருங்க. என்ன சொல்லணும் உனக்கு? இப்பதான் அத்தையும் அவினாஷ் அங்கிளும் பார்ட்டியில இருந்து வந்தாங்க. ரூபல், ப்ளீஸ் இப்போ அவங்கள பத்தி பேசாத. இன்னைக்கு ராத்திரி நம்மளோடது. இது வெறும் என்னோட, உன்னோட, நம்மோட காதல் பத்தினது. ஆனா பாருங்க, அங்க வெளியில. வாய மூடு. நான் எதுவும் கேட்க வேணாம். இன்னைக்கு ராத்திரி நாம நம்ம இதய துடிப்ப கேட்கலாம். இந்த வெண்டைக்காய் விலை எவ்வளவு? 40 ரூபா. 40 ரூபாயா? இன்னல்ல, நான் வெறும் 30 ரூபாய் தான் தருவேன். ஆனா நீ எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்திடுவீங்க? என்னோட சம்பளத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்க. என்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க மாமியார் கிட்ட ஒரு ஆள் அதிகமானதால வெறும் 200 ரூபாய் அதிகமா கேட்டேன். இத்தனை மாசம் பிரகாஷோட பணத்தை மிச்சப்படுத்திட்டேன். சம்பளமே வாங்காத வேலைக்காரி தான் கிடைச்சிட்டாலே.
என்ன பண்றது? என் மகளே வேலை செஞ்சுதான் ஆகணும், எவ்வளவு வலிச்சாலும். வீட்டோட எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு ரொம்ப ரொம்ப இழைச்சிட்டம்மா. அத்தை, காய்கறி மார்க்கெட்ல நம்ம வேலைக்கார கீதாவை பார்த்தேன். அவ பேரு கூட சொல்லாத என் முன்னாடி. ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காரி. கீதா நீயா? அத்தை வெறும் 200 ரூபாய் அதிகமா கேட்டதாக கீதா என்கிட்ட சொன்னா. ஒன்னா நம்பர் போய் சொல்லி இவ என்கிட்ட ஒரு பேச்சு பேசுவா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவா. ஏன் கீதா? அத்தை ஒண்ணு பண்ணலாம், கீதாவை வேலையில சேர்த்துக்கலாம். பாத்தியா வீட்டா, பாத்தியா இந்த மகாராணிய பாரு. ஏற்கனவே என் பையன் பிசினஸ் நல்லா போகல, எவ்வளவு லாஸ் ஆகுது. இந்த மகாராணிய பாரு, வீட்டுக்கு வேலைக்காரி வேணுமா? 1-2 வேலை வீட்டுல உள்ளவங்களால செய்ய முடியாதோ? நில்லு. அடியே திருடி, இங்க இருந்து வெளியில போ. போ, இங்க இருந்து வெளியில போ. திரும்ப வந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். என்னத்த சொல்ல ரீதா, இந்த ரூபல் ஒரு தரித்திரம். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பையனோட பிசினஸ் சரியா போகல. ஏற்கனவே பிசினஸ் சரியில்லை, அதுக்கு மேல மகாராணிக்கு வேலைக்காரி வேணுமா? 2 தடவை செக் பண்ணேன், 2 தடவையும் பாசிட்டிவ் வந்திருக்கு. டாக்டர் காயத்ரி சொன்ன மாதிரி. அதே மாதிரி அப்படின்னா நான் அம்மா ஆக போறேன். என்ன இது, சமைக்க இவ்வளவு நேரமா? வேகமா? அது வந்து எனக்கு கொஞ்சம் பாத்தியாமா, வேலை செய்ய பயந்துட்டு வாந்தி வர மாதிரி நடிச்சிட்டு போறான். அவன் நடிக்கல, எனக்கு பிரெக்னன்ட்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுமா, அதுதான் அண்ணியோட நடிப்பு. வேலை செய்யாம இருக்க. அத்தை, டாக்டர் கிட்ட போகலாம்னு நினைக்கிறேன். செக்அப் பண்ண எனக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ஒரு கைனகாலஜிஸ்ட், டாக்டர் காயத்ரி. ஆறு இந்த ராமாயண கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உனக்கு யார்கிட்ட போகணுமோ போ, உன் புருஷனையும் கூட்டிட்டு போ, புரிஞ்சுதா? வா ரீட்டா. ஓ, டாக்டர் கிட்ட போகணுமா? அப்படின்னா எனக்கு எல்லாமே நஷ்டமாயிடுமே. அது வந்து என் ஞாபகத்துல இல்ல. நீங்க சொன்னா திரும்ப எனக்கு நஷ்டமாயிடுச்சு. இந்தாங்க டீ குடிங்க. இது போல ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லுவீங்க, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது உன் வேலை இல்ல, ஆபீஸ் வேலை. இன்னும் ஏன் நிக்கிற? உன் வேலைய பாரு. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, சீக்கிரம் சொல்லு. நீங்க அதுக்கு முகூர்த்தம் பார்க்கணுமா? எனக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா காயத்ரி, அவ ஒரு டாக்டர், அவ ஒரு கைனகாலஜிஸ்ட். அப்புறம் கேட்டுக்கோ, இதுலலாம் எனக்கு ஒரு வேலையும் இல்ல. இது பொண்ணுங்களோட வேலை. நீ அம்மாவை கூட்டிட்டு போய. நான் அத்தை கிட்ட கேட்டேங்க, ஆனா அவங்க உங்க கூட போக சொல்லி சொன்னாங்க. நான் எங்க அம்மாவை பத்தி பேசல, உன் அம்மாவை சொன்னேன். உன் அம்மா கூட போயேன். சரி, என் மாமியார பாருங்க. எங்க கூப்பிட்டேன் சம்பந்தியமாவ. உடனே அவங்களையும் பார்த்து நானும் அவங்களும் பாட்டியாக போற நல்ல செய்திய சொல்லிடுறேன். பாருங்க, என் மாமியார் கூட. அடடே, எங்கம்மா? எவ்வளவு நேரமாக்கிட்ட? போ, எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. 4 மணிக்கு அம்மா கூட ஊர் சுத்திட்டு வந்திருக்கீங்க. இப்ப வீட்டு வேலையும் கொஞ்சம் செய்யுமா. எங்க அம்மா பாவம் எவ்வளவு வேலை தான் செய்வாங்க. அத்தை, நான் அம்மா கூட ஊர் சுத்த போல, நான் டாக்டர் கிட்ட போனேன். ரொம்ப பெரிய குட் நியூஸ். வீட்டுக்கு ஒரு புது ஆள் வர போறாங்க. அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன குட் நியூஸ்? குழந்தை ஒண்ணு வீட்டுல பிறந்தா பிரகாஷுக்கு எவ்வளவு செலவாகும்னு உனக்கு தெரியுமா? குட் நியூஸா?
குட் நியூஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ்? சங்கானி கம்பெனி கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயம். அப்படிதான் ஸ்வீட் சாப்பிடணுமே. அதனாலதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேனே. வெறும் ஸ்வீட்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா ஆமா பார்ட்டி தருவான். அதுவும் என் பிரகாஷ் தருவான். சரியா பிரகாஷ்? ஆமா ஏன் இல்ல, எவ்வளவு பெரிய குட் நியூஸ் இது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க பார்ட்டி பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. மா, என்னாச்சுடா மகனே, ஏன் இப்படி கத்துற? அம்மா என் ஆதார் கார்டும் பான் கார்டும் தா. அப்படியே ஒரு 10,000 ரூபாயும் தா. ஏன் என்னாச்சு? பேங்க்ல புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமா. ஓ அப்ப சரி, நான் கொண்டு வரேன். புது அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? எதுக்கு? பேங்க்ல லோன் எடுக்க. உங்களால தர முடியுமா? என்னால எப்படி தர முடியும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அம்மா அந்த பணம். ஆமா நான் மறந்தே போயிட்டேன். வா என்னோட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பர்சனல் பேக்ல கை வச்சிருப்ப? அத்தை, நான் அவளோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். டாக்குமெண்ட்ஸ் இல்ல, வேற ஏதோ தேடின. என் பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு. பிரகாஷ் பிரகாஷ் சொல்லிவே உன் மனைவி கிட்ட. அவ என் பர்சனல் பேக் திறந்து பாக்குறா. எத்தனை தடவை சொல்றது? புரியாதா உனக்கு? உன் வேலையை மட்டும் பாரு. வீட்டுல உள்ளவங்க விஷயத்துல தலையிடாத. புரிஞ்சுதா? இங்க தூங்கிட்டே இருக்க, அங்க எங்க அம்மா எல்லா வீட்டு வேலையும் செய்யறாங்க. பிரகாஷ், எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. உடம்புல சத்து இல்லாத மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். வயிற்றுலயும் வலி வருது. பாரு பாரு பாரு, உன் மனைவி நடிப்ப. ஒரு வேலை கூட செய்ய சொல்லல. மகாராணிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நாள் பூரா பெட்ல தூங்கிட்டே இருக்கணும் போல. எழுந்திரு வா. பிரகாஷ், எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. ரூபலினி சாக்கு போக்கு சொன்னாது. வா, எல்லா வீட்டு வேலையும் செய். போ, கீழே போய் வீட்டு வேலை செய். என்னமோ ஏனோ தானோன்னு எங்களுக்காக வேலை செய்றியா? ஒழுங்கா துடைக்க கூட தெரியாதா? அது வந்து கீழே உட்காந்து துடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? பாரு பிரகாஷ், பாரு, வீட்டுல 2 வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கான். வேலை செய். வீட்டை துடைச்ச பிறகு கர்டன்ஸும் துவைச்சிடு. ஓ நான் மறந்தே போயிட்டேன். அது வந்து வாஷிங் மெஷின் வீணாகிடுச்சு. அதனால கர்டன்ஸ் கையாலே துவைச்சிடு. எவ்வளவு வாயாடுறியோ அவ்வளவு வேலையும் செய். இந்த சமையல் வேற பாக்கி இருக்கு.